பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம்ல, ரொம்ப சந்தோஷம் தானே. கடந்த நாட்கள் எல்லாம் அவருடைய கிருபை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தினது. ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம்ல. முதலாவது இந்த இடத்தை பாருங்க, எப்படி இருக்கு இந்த இடம். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம், இந்தியாவில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும். அப்படின்னா இந்தியாவுடைய தென் பகுதி, சவுத் எண்டு வந்து கன்னியாகுமரி. அந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன். காஷ்மீர் என்பது இமயமலை, அது வடக்கு எல்லை. இந்த கன்னியாகுமரியில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே இப்படி ஒரு இடத்தை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. அது எப்படி, என்ன இடம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 3 கடல்கள் சங்கமிக்கிற ஒரு இடம் இந்த இடம். இந்த கன்னியாகுமரி இந்த இந்தியாவின் சவுத்து பகுதியில் தான் இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், 3 கடலை சங்கமிக்கிற ஒரு இடம். சில சமயம் பகல் நேரத்தில் நீங்கள் வந்து உயரமான இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3 பகுதி கடல்களும் 3 கலரில் தெரியும். ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளோ ஆச்சரியமானது பார்த்தீங்களா? இந்த கடலுக்கு கூட ஒரு எல்லையை குறித்து இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி எல்லை குறித்து வைத்திருக்கிற தேவன் அவர். இந்த இடத்திலிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். சரி, ஆண்டவர் இந்த மாதத்திற்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறீங்களா? நீங்க தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 121 சங்கீதம் 2வது வசனம், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அன்பானவர்களே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் தான் கடவுள் என்கிறவர். அவர் முழு உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவை. உங்களுடைய வேலை காரியம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், உங்களுடைய தொழில் காரியம், உங்களுடைய ஊழிய காரியம், ஏதோ ஒரு காரியத்தில் உதவிக்காக மனிதர்களை தேடி போய் ஏமாற்றப்பட்டு என்ன செய்வது கலங்கி நிற்கிறீங்க. அவங்களுக்கு நமக்கு உதவி செய்யணும் விருப்பம்தான். ஆனால் சூழ்நிலை அவங்களால முடியலைல்ல, அதனால வருத்தத்தை தெரியப்படுத்துவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒத்தாசை, அந்த உதவி கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீங்கள் அவர்கிட்ட போனால், இது என்னால் செய்ய முடியாது தம்பி, இது பெரிய உதவியாக இருக்குது, இது எப்படி என்னால் செய்ய முடியும் அப்படி சொல்லவே மாட்டார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நமக்கு உதவியை அனுப்புகிற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வேற புஸ்தகத்துல பாருங்க, ஆண்டவர் எலியாவை போஷிக்க காகத்தை அனுப்பி அவரை போஷித்தாராம். வனாந்தரத்துல யாருமில்லாத இடத்துல ஆண்டவர் அவருக்கு உதவி செய்ததை வேதத்திலே பார்க்கிறோம். பஞ்ச காலம், எங்குமே சாப்பாட்டுக்கு வழியில்லாத சூழ்நிலையில ஒரு விதவை வீட்டில கொண்டு போய் வைத்து அவருடைய தேவைகளை சந்தித்து பராமரித்தார் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்துல யாருமில்லாத இடத்துல மனசோர்ந்து போய் படுத்திருந்த சமயம் தேவ தூதனை கொண்டு போஷித்தார் என்பதையும் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற அற்புதமான ஆண்டவர். உங்களுக்கு உதவி வரும், ஆனால் உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அது ஆச்சரியமானதாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியத்தில் பொது வாழ்வு ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறோம்ல, கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு அநேகருக்கு இலவசமாய் செய்கிறோம். மற்றவங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் ஒரு நிறைவான மருத்துவ வசதி செய்யணும். கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு அந்த வசதி கிடைக்கணும்னு ஆண்டவர் சொல்லி அதை கட்டி இருக்கிறோம். அது முடிக்கப்படுகிற சமயத்தில் ஆம்புலன்ஸ் வாங்கன்னு பிளான் பண்ணப்பட்டது. அதை பற்றி நான் விசாரித்த போது சாதாரணமாக ஒரு ஆம்புலன்ஸுக்கு 20 to 25 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு காரியம் சொன்னாங்க, அதுக்குள்ளே ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு ஆம்புலன்ஸு, அதுக்குள்ள ஐசி யூனிட்லாம் இருக்கும். ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிற ஒரு வியாதியஸ்தரை கொண்டு வந்தால் அவர் உயிரை பாதுகாக்கிற கருவிலாம் இருக்கணும். அது ஒரு மினி ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குதுன்னு. அப்படி அது வாங்கலாமே அப்படின்னு கேட்டால் 45 லட்சம் ரூபாய்ன்னு சொன்னாங்க. 45 லட்சம் ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அது அவ்வளோ பெரிய பணம். அவங்க சொன்னாங்க, பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் தான் அதை வச்சுருப்பாங்க, சாதாரணமாக எல்லா ஆஸ்பத்திரிலையும் இருக்காது.
உயிர் காக்க கருவில்லாதல் இருக்கும். அதுல வியாதிஸ்தரை கொண்டு போனா உயிரை பாதுகாத்துடலான்னு நான் மனசுல நினைச்சேன். ஆண்டவரே 45 லட்சம்ன்றாங்க, அவ்வளோ பெரிய தொகை, அவ்வளோ பெரிய பணத்துக்கு எங்க போறது? ஆனாலும் இந்த ஏழை மக்கள், கிராமப்புறத்துல ஏழை மக்களுக்கு கூட இந்த வசதியான ஒரு மருத்துவ வசதி இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆண்டவரே நீங்க நினைச்சா செய்ய முடியுமே. அவ்வளவுதான் நான் நினைத்தேன், ஆசைப்பட்டேன். இருதயத்துல ஜெபிச்சபி முழங்கால் போட்டெல்லாம் சின்சியரா உபவாசம் பண்ணிலாம் ஜெபிக்கல. அவ்வளவுதான். பாருங்க, சில நாட்களுக்குள்ள ஒரு ஆள் போன்ல கூப்பிட்டாங்க. உங்க ஆஸ்பத்திரி ஊழியத்திற்கு நான் ஒரு காணிக்கை கொடுக்கணும், உங்க ஆட்களை அனுப்பி வைக்க முடியுமான்னு வயதான தகப்பனார் சொன்னார். சரின்னு சொல்லி ஊழியத்திலேருந்து ஒருத்தர் போனாங்க. அவர் செக் கொடுத்து அனுப்பினார். எவ்வளோன்னு தெரியுமா? 45 லட்சம் ரூபாய். ஒரே ஆளு ஒரே செக்கில் 45 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அது எப்படி? நான் யாருக்குமே சொல்லலை, எங்கேயும் தெரியப்படுத்தி ஜபமும் பண்ணலை, மனசுல நினைச்சு ஆண்டவர்கிட்ட பேசினேன், இருதயத்தில் ஆண்டவரோட பேசினேன், அவ்வளவுதான். ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்தார். அப்ப உங்களுக்கு உதவி அவரிடத்திலிருந்து வரும். நீங்க எங்கேயும் பார்க்காதுங்க. யாரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்யணும், யார் மூலமாய் உதவி அனுப்பன்னு அவருக்கு தெரியும். நீங்களா தேடிக்கொண்டு அலையாதுங்க. நீங்க அவரை மாத்திரம் தேடி பாருங்க, உதவி வரும். இன்னைக்கு இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்குறோம். அதை பார்க்கும் போதெல்லாம் என் இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை அது எனக்கு விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறது. அவர் ஆச்சரியமான தேவன். உங்களுக்கு இந்த மாதத்துல சகல காரியத்திலும் உதவி கர்த்தரிடத்தில் வரும். இந்த மாதத்துல மாத்திரம் இல்ல, வாழ்நாள் முழுவதும் கர்த்தரிடத்தில் உதவி வரும். உங்களுக்காக சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்த அந்த ஆண்டவர், அவர் மேல அன்பு கூர்ந்து அவரை விசுவாசித்து அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவரிடத்திலிருந்து உதவி உங்களுக்கு வரும். மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு நீங்கள் நம்பின காரியங்கள் கைவிட்டு மனம் உடைந்து போய் நிற்கிறீங்களா? இயேசுவனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். நான் நம்பிக்கையெல்லாம் இழந்த மரண படுக்கையில சாக கடந்தேன். எத்தனையோ தெய்வங்களை பக்தியா வணங்கினேன், கூப்பிட்டேன். சின்ன வயதுல இருந்த தினம் 2 வேளை. ஆனால் ஆபத்து நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாரும் முன் வரல. நான் யாரை வெறுத்து ஒதுக்கினேனோ அந்த இயேசு எனக்கு உதவி செய்ய எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு அற்புதம் செய்து என்னை குணமாக்கி இத்தனை வயசு வரைக்கும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, உம்மிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும்னு சொல்லுங்க தைரியமா. அற்புதம் நடக்கும். இப்போ ஜெபிக்கிறீங்களா? இருதயத்துல கை வைத்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்? பண உதவி, ஆள் உதவி, அல்லது உங்களுக்கு ஊழியத்துல உதவி, என்ன உதவி வேணும், என்ன தேவை இருக்கிறது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்கிற தேவன், ஒத்தாசை அனுப்புகிற தேவன். உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு விட்டேன். நான் நம்பின காரியங்கள் எல்லாம் என்னை கைவிட்டது. இப்பொழுது வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்துல என் குடும்பத்துல, என்னுடைய காரியத்துல எனக்கு நீர் ஒத்தாசை அனுப்பி என்னை ஆசீர்வதியும். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.